ஹலோ குட் மார்னிங் கைஸ். இன்றைக்கி வந்துட்டோம் நம்ம மார்னிங் சேனல் விஎஸ்ஆர் வர்சஸ் ரைபல் டீம். இங்கே பார்த்தீங்கன்னா டாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. யார் டாஸ் ஜெயிச்சா பார்த்தீங்கன்னா ரேபல்ஸ் டாஸ் ஜெயிச்சிருக்காங்க. கொஞ்சம் டீம்கிட்ட பேசிட்டு வந்து முடிவு என்னன்னு சொல்லுவாங்க, பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் எல்லாரும் இங்கே வாங்க, கண்டினியூ பண்ணுறேன். வாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் சென்று தீவை விட்டு தீவு வந்திருக்காங்க நம்ம ஜெயான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் சாய்ஸ் பண்ணியிருக்காங்க ரேபல்ஸ் டீம். ஸோ நம்ம பேட்டிங், ஸோ எல்லாம் ஃபீல்டு செட்டப் எல்லாம் செட் பண்ணிவிட்டு பார்ப்போம். வாங்க போகலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீம் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. சரியா? அதனால் நீங்கள் வந்து டீம் வந்து எங்கே விலகணும்னு சொல்லுங்கடா. பால் பார்த்தீங்கன்னா புஷ்க்கு நடுவில், காலுக்கு நடுவில் இருந்து போயிட்டு இருக்கு. லீட் பண்ணுவாப்ல. சரியா? ஸோ ரமேஷ் பாய் வில் டேக் ஆல் த டிசிஷன் ஃபார் டுடேஸ் மேட்ச். தட்டுங்கடா, இப்போடா தட்டணும் மெயினாக. ரமேஷ் பாய் அது நீங்கள் ரமேஷ் பாய் அவங்க சொல்கிறபடி வந்துடுவாங்க. நம்ம அம்மையிலே பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு பேட்டிங். ஸோ யார் இறங்குறான்னு பார்ப்போம். இன்னும் ஃபீல்டிங் டீம் செட் ஆகலை. இங்கே நம்ம பையங்கெல்லாம் பரபரப்பாக நிற்கிறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ஸ்மேன் ஆகியிருக்காங்க தருணும் ராஹின் பியாவும். அங்கே ஃபீல்டிங்கும் செட் ஆயிடுச்சு. இப்போ பாலிங் டிசைட் ஆகிட்டு இருக்கு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேரும் இறங்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பயங்கரமாக ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. ராஹின் பியா சிங்கிள், தருண் ஸ்ட்ரைக்கில். சூர்யானே வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு. பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பால் டிஃபென்ஸ் பண்ணுவாங்க. படியா ஸ்லோயர் கேன். டேய் உனே தமிழில் பேசணும்டா. தமிழில் தானே பேசிட்டு இருக்கேன். ஸ்லோயர் கேன். 2 பால்ல 1 ரன் தான் இருக்குது. சரியா? சரி, தேர்ட் பால் பயங்கரமாக விளாண்டுருக்காங்க. ஃபீல்டிங் மிஸ் ஆயிடுனது. ஓட மாட்றாங்க பாலர்ஸ். பாலர்ஸ் பேட்ஸ்மேன். என்னடா தமிழ் உங்களுக்கு ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க. என்னடா தமிழ் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 3வது பால், 4வது பால். பயங்கரமான ஷாட். ஆனால் ஃபீல்டர் இருக்காரு அங்கே, ஒத்த கையில் பிடிச்சி வீசியிருக்காரு. அதுவும் நம்ம லட்சம்னு பாலர்கள் மட்டுமே. சிங்கிள். 2 ரன் வந்திருக்கு. 2 ரன் ஆயிருக்கு. 4 பால் ஆயிருக்கு. 2 ரன். 5வது பால். ஷாமா ஷாட். ஆடியா ரொட்டேஷன். பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் பரபரப்பு ஓடி और थ्रो है, कॉल करना. ஆனாலும் நிப்பாட்டிட்டாங்க. த்ரோ பண்ணல. சிங்கிள் வந்திருக்கு. 5 பால்ல 3 ரன் வந்திருக்கு இது வரைக்கும். கடைசி பந்து ஸ்லோயர் பந்து இழுத்தடிச்சிருக்காங்க பவுண்டரி வெளியே. 6 ரன். ஷாமா ஷாட். முதல் ஓவர் முடிவில் 9 ரன்கள். முதல் ஓவரில் கடைசி பந்தில் மொத பவுண்டரி. 9 ரன் ஆச்சு. இரண்டாவது ஓவரை போட வந்திருக்கும் அந்த அணியின் அதிரடி பவுலர் முனீஸ். முதல் பந்து ராகிரனே டைரக்ஷன் இல்ல இந்த பால்ல. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் பந்து வருது. பயங்கரமா ரொட்டேட் பண்ணியிருக்காரு, பின்னாடி விளாண்டுருக்காரு. ஓவர் த்ரோவுக்கு ரன் இருக்கு, பேசி அடிக்கங்க. ஜீவா பால் நீ எண்ணிட்டே வாடா. 11 ரன். பால் போகிற சைடு எடுத்துங்க. ரெண்டாவது பந்து தருண் அட்டாக்ல ஃபில்டர் இருக்காரு டிஃபென்ஸ் பண்ணாங்க கரெக்ட்
ஸ்ட்ரைட்டாக ஃபீல்டர் கையில் போயிருக்கு. டாட் பால். 3வது பந்து இது. இங்க மேல தூக்கிட்டாங்க. ஆனா ஃபீல்டருக்கு அவுட். அங்க மாதவன் ஒரு அற்புதமான கேட்ச். முதல் விக்கெட். புது பேட்ஸ்மேன் நம்ம மனோஜ். ஆமாம், நம்மளோட கேமராமேன். தமிழில் பேசுனா ஹிந்தியில் பேசுவான், ஹிந்தியில் பேச சொன்னா தமிழில் பேசுவான். ரெண்டுமே ஒழுங்காக வராது. இட்ஸ் அ ட்ரிங்க்ஸ் பிரேக். வந்தாங்க போனாங்க மனோஜ். கேட்ச். பந்த வேகத்திலே அவுட். ஹேட்ரிக் பந்து. நான் ஆன் ஹேட்ரிக்கில் நிற்கிறாரு bowler. இட்ஸ் a dot ball. செம்ம பாலிங் டாட் பால். ரன்னே வரல இந்த ஓவரில். செம்மையாக பாலிங் பண்ணுறாங்க என்ன. பேட்டிங்கும் ஓடல. அவுட். இந்த ஓவரில் 3 விக்கெட் போச்சு. 3 விக்கெட் எடுத்திருக்காங்க நம்ம bowler. செம்மையாக பாலிங் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 ஓவர் முடிஞ்சு 11 ரன். கேரா 11 में 3. நாங்கள் அப்போவே சொல்லியிருந்தோம் இந்த டீமோட ஒரு ஸ்பெஷல் பவுலர்னு. 3 விக்கெட் எடுத்துட்டாரு பாருங்க. 3மே மெயின் விக்கெட்டு. மொத்த டீம் எடுத்தது 3 விக்கெட்டு தான். 2 ஓவரில் 3 விக்கெட் போயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயான் இறங்கியிருக்காங்க. இப்போ கீப்பர் சேஞ்ச் சொல்லாமல் இந்த நம்மளால் இப்போ ஒரு நோபால் வாங்கி தருவோம் நாங்கள் நம்புகிறோம். விடுறா, எல்லாரும் தெரிஞ்சு பழகுவோம். ராஹில் ஸ்ட்ரைக்கில் 2 ஓவர் முடிஞ்சு விட்டது. 3வது ஓவரோட முதல் பந்தை வீச வந்திருக்கிறது யாருன்னா தெரியல, எங்களுக்கு தெரியல. ஆனால் கற்று போடுவார், இவ்வளோ தெரியும். வைடு நோவா ஸ்டெப்னோ கொடுத்துருக்காங்க. சாரி வைடா நோவா என்னது கோபி சொல்லுங்க. ஆ சவுண்டா சொல்லுங்க, இல்லை கையை நீட்டுங்க. ஒத்த கையை தான் நீட்டினாரு. பயங்கரமாக அடிச்சிருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா டூடியா 6 2 ரன் கொடுத்துருக்காங்க. छोड़ो पीछे जाने से 2D है, सबका 2D है. நான் 2D வந்திருக்கு. ராஹின் பி அடித்தது நல்லா. பாலை வாங்கி அடிச்சிருக்காங்க லெக் சைடில். வெளியே போகிற பால் இன்னும் வெளியே தள்ளி விட்டுருக்காங்க. 3வது ஓவர் முதல் பந்தில் 2D. 3rd ஓவர் 3வது ஓவர் 2வது பந்தை போட வருகிறார். அவர் பேர் என்ன? பவுலர் குணா. பவுலர் குணா. நல்லா ஸ்லோயர். பந்தில் வெறி இல்லை, ஆனால் பந்து நல்லா கட் ஆகுது. விக்கெட் நாங்கள் என்ன பண்ணுறோம், என்ன கேப்டன் நீங்கள் விக்கெட்டை பாருங்க. தரும் பார்த்தீங்கன்னா ஒயிட் பால். வைடு. பார்த்தீங்கன்னா போல்டு. 4th விக்கெட் கயா. 4வது விக்கெட்டை இழந்தது விஎஸ்ஆர் அணி. பார்த்தீங்கன்னா அர்ஜுன் இறங்கியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டாட் பால். பாடியா ரொட்டேட். அங்கே சூர்யான்னு மிஸ்ஃபீல்ட் ஆயிருக்கு. 4 இன்னும் போகல. 2 ரன் ஓடி இருக்காங்க. ஓவர் த்ரோ ஆகுமா? இல்லை, ஆகலை. 17 ரன்கள். டாட் பால். பால் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அர்ஜுன் பாய் சுற்றிட்டாரு. புது பேட்டில் ஆடிட்டு இருக்காரு, அதுவும் லூஸ் பால் பேட்டில். பிடிக்க மஜா வந்துச்சு. புது பேட் எடுத்து போய் ஆடிட்டு இருக்காங்க. ஆஃபில் அடிச்சிருக்காரு.
ஓவர் த்ரோ ஆகல, 1 ரன்கள் மட்டுமே. 3 ஓவர் முடிவில் 18 ரன்கள். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 18 ரன் ஆகிருக்கு. நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன்டா, பேசுகிறா பேசுகிறா. மூர்த்தி அண்ணன் வந்திருக்காங்க 4வது ஓவர் போடுறக்காண்டி. 4th ஓவர் ஃபர்ஸ்ட் பால். திருமூர்த்தி மொத பந்து அர்ஜுன் ஸ்ட்ரைக்லை. It's a dot ball, it's a clear out. அவுட், ஸ்டம்பிங் அவுட் ஆயிடுச்சு. லெகன் ஃபயர் அவுட் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டீமோட இன்னைக்கு கேப்டன்சி பண்ணுற ரமேஷ் பாய் இறங்கி. இன்றைய தற்போதைய கேப்டன் ரமேஷ் அவர்கள் அணியின் பரிதாப நிலையில் களமிறங்கி. ரமேஷ் அண்ணன்ட்டு கையில் தான் எல்லாம் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு நானும் பார்த்தீங்கன்னா இறங்கினோட முட்டையிலே அவுட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேட் வச்சிருக்காரு. ஆனால் இங்கே குட் கால். இட்ஸ் a dot. பயங்கரமான குட் கால் வந்துச்சு அங்கே இருந்துச்சு ஏன்னுட்டு. அதனால யாரும் ஓடலை. தம்பி அங்கே பாப்பா. ரெண்டு பாலா இருக்குல்ல, ஓடிட்டு தான் இருக்கு. 4வது ஓவர் 3வது பந்து. இட்ஸ் a ஒயிட் wide. பால். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அம்பையர் வேறு லெவலில் கை விரிச்சு காமிக்கிறாரு. இட்ஸ் a clean wide. இந்த ஓவரோட முதல் ரன் ஒய்டு மூலமாக. என்ன சொல்கிற மனோஜ், கரெக்டா? கரெக்டு தான். ஆனால் ஓவருக்கே தாப்பில் ரன் வரலையே. பயங்கரமாக கீழே அடிச்சு விளாண்டுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சூரியனை கையிலேருந்து பாலர் அண்ட் மூர்த்தி அவர்கள் என்னன்னு தெரில, திடீர்னு சைனை ஓவர் நடுவில் சொல்கிறாங்க எம்பையர். பேட்ஸ்மேன் புதுசில்ல, பயங்கரமாக விளாண்டுருக்காங்க. ஃபுல் டாஸ் பாலை அப்புறம் 4 ரன்கள். மிஸ்ஃபீல்டில் 4 ரன் கிடச்சிருக்கு. தன்னோட தம்பி பேட்டிங் செய்கிறனால அண்ணன் வந்து தம்பி அடித்த பால 4 விட்டுட்டாரு. தனது தம்பிக்காக 4ஐ விட்ட அண்ணன். தம்பி அண்ணன் அன்புள்ள கண்ணன். भाई देख के मारिए, चलो चलो. பயங்கரமான பால் காலுக்கு நடுவில், பேட்டில் விட்டு காலுக்கு நடுவில் இருந்து போயிருச்சுங்க. அங்கிருந்து 4th ஓவர் லாஸ்ட் பால். காலை வணக்கம் ஐயா. பயங்கரமான ஷாட், ஒரு அற்புதமான ஷாட். குட் த்ரோ. 1 ரன்கள் மட்டுமே. 4 ஓவர் முடிவில் 25 ரன்கள். 25 ரன்னா 25. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 4 ஓவர் முடிவில் 25 ரன்கள். 4 ஓவர் முடிவில் 25 ரன்கள். இப்போ வரைக்கும் 1 4 மட்டுமே போயிருக்கு, அதுவும் ஜெயா கையில் இருந்து. அதுவும் தன்னுடைய அண்ணன் விட்டு கொடுத்தனால. தருண் ஒரு 6 அடிச்சிருந்தாப்புல. ஓப்பனிங் இறங்கின தருண். 5வது ஓவரை போட வருகிறார் செல்வா. யார் ஜெயாவா? அது ஸ்லோ மோஷன் செல்வா. யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? ரவிமா என்னப்பா? செல்வா ரைட் ஆம் ஓவர். முதல் பந்து. இதுக்கு தான் உங்க எல்லாரையும் அங்கே போச்சுன்னு. லைனெல்லாம் கொஸ்டின் கேட்காதீங்க. நீ வேற எதுக்கு? வா, முதல் பந்து அற்புதமான ஒரு கட்டு, டாட் பால். எல்லாம் நீ இப்போ பண்ணக்கூடாது, நான் சொல்லிட்டேன். ஆமாம், அப்புறம் அடுத்த சுட்டு போட்டாலும் வரமாட்டேன், அப்புறம் பார்த்துக்க. முதல் பந்தை அற்புதமாக டாட் செய்த செல்வா. அதிர்ந்து போன ஜெயா. இரண்டாவது பந்து மேலே போயிருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே கேட்ச் டிராப். ஒரு ரன்னு. ஒரு கேட்ச் டிராப். அதனால முடித்து விட்டுருக்காப்ல, வேற ஒன்றும் இல்லை. முன்னாடி ஜெயாவுக்கு ஒரு லைஃப். 5வது ஓவர் 3வது பந்து. நம்ம ரமேஷ் அண்ணே ஓ மை பயங்கர விளையாண்டுருக்காங்க. ஃபீல்டர் இங்கே மோத் இருக்காங்க. இட்ஸ் எ குட் ஃபீல்டிங். குயிக் சிங்கிள். 1 ரன்கள் மட்டுமே. ஆமாம், விஜய் விட்டுருவாப்ல, எங்களுக்கு ஒரு 2 ரன் கிடைக்கும்ல. என்ன இப்படி பண்ணுறீங்க?
பால் கட் ஆயிருச்சு. ரெண்டு ஓடு நம்ம ஆளு தான். சிங்கிள் தான். ஏன்னா இங்கே ரமேஷ் அண்ணே ரொம்ப லேட் அவுட். 1 ரன்கள் மட்டுமே. பல்லேபாஸ் பரவாயில்ல, பேசு நீ வா. லாஸ்ட் 2 balls. கடைசி 2 பந்துகள் இருக்கு. நம்ம ரமேஷ் அண்ணே ஸ்ட்ரைக். பால் டு ரன் தான் வந்துட்டு இருக்கு. விக்கெட்டு 4-5 விழுந்துருச்சு. பாலர் அட்டாக் பண்ணுறாண்டி நின்றுட்டு இருக்காங்க. பால் வந்து இட்ஸ் நோ பால். நோ பால் கிடைச்சிருக்கு. நோ பால் சைன். நோ பால் ஜெயா கிட்ட ஃப்ரீ ஹிட் ஆட ஒரு கிளியர் சான்ஸ். இதை யூஸ் பண்ணுவாங்களா ஜெயா? நோ பால் ப்ளஸ் 1 ரன். 2 ரன் கிடைச்சிருக்கு. 30 ரன் ஆயிருக்கு. எப்படி நோ பால்னு ஃபில்டருக்கு தெரிஞ்சிச்சு? கரெக்டாக கேட்ச் விட்டாப்ல ரன் அவுட் ஆக்கலாம். ஃப்ரீ ஹிட்டை யூஸ் பண்ணுவாரா ஜெயா? ஹேவ்லாக்லேருந்து வந்திருக்காரு இந்த ஃப்ரீ ஹிட்டை யூஸ் பண்ணுறதுக்கு. ஜெயா பார்த்தீங்கன்னா ஃப்ரீட் பால் பயங்கரம் விளாண்டுருக்காரு. ஃப்ரீட் பால் அற்புதமாக தூக்கி அடிச்சிருக்காரு. சசி கையில் பந்து ட்ரை பண்ணலாம். ஓவர் த்ரோ கிடைக்குமா? இல்லை. ஏன்னா பால் ரொம்ப மெதுவாக வந்துக்கிறது. லாஸ்ட் பால். 5வது ஓவர் கடைசி பந்து. 5th over லாஸ்ட் பால். வா, பால் எந்திரிக்கவே இல்லை. வாட் அ டெக்னிக்கல் பவுலிங் பை இதோட செல்வா. ஓவர் முடிவில் 31 ரன்கள் 31. 4 விக்கெட். கேப்டனுக்கு பந்து கொடுங்கப்பா. 5 ஓவர் முடிவில் 31 ரன்கள். 6வது ஓவரை வீச வருகிறார் அருமை தம்பி சந்தோஷ் அவர்கள். சந்தோஷ் அந்த டீம் கேப்டன் அவர் தான். சந்தோஷமாக ரன்களை வழங்குவாரா? ஆல்ரெடி வின்னர். 5 விக்கெட் போயிடுச்சுல. 5 விக்கெட் போயிடுச்சு. ஆஃபில் வைப்பாரா இல்லை சொந்த டீமுக்கு ஆப்பு வைப்பாரான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பால் நல்லா தூக்கி அடிச்சிருக்காரு கையில். இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள். 6th over ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள். பேட் சேஞ்ச் பண்ண வந்து பேட்டை கொடுங்களே. பேட் கொடுத்தாங்க. தற்போதைய இன்றைய கேப்டன் ரமேஷ் அவர்கள் பேட்டை மாற்றிட்டாரு. இதுக்கப்புறமா டீமுக்கு நல்ல ரன் வருமா? பால் டு ரன் தான் வந்துட்டுருக்கு. நல்ல ரன்னு கெட்ட ரன். 5 விக்கெட் விளையாடிச்சு கேப்டன். அடிச்சிருக்காரு. ஆனா இங்க ஃபீல்டர் இருக்காரு. நல்ல ஷாட். 6ஆ கேம்பர் 6. பாத்தீங்கன்னா பேட் சேஞ்ச் பண்ணன ஸ்ட்ரைட்ல லாங் ஆன்ல ஒரு 6 அடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக சாஃப்ட் பால் டென்னிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த லென்த் வந்து ரொம்ப தூரம். பட் அதுலேயும் ஸ்ட்ரைட்டில் அற்புதமாக ஒரு 6 அடிச்சிருக்காரு ரமேஷ் அவர்கள். வயசு 33 ஆனாலும் ஒரு அற்புதமான பிளேயர். ஓ மை காட், இட்ஸ் a wide. வைட் பால். பால் எந்திரிக்க இல்ல. எப்படி கம்பேக் பண்ணுவாங்கன்னு தெரியலையே. ஃபீல்டர் கேட்ச் விட்டாக்கு பவுலர்ஸுக்கு டென்ஷன் ஆகணும். அற்புதமான ஹிட். ஃபீல்டர் கேட்ச் ஆகுமா? இந்த முறை கேட்ச் ஆயிருச்சு. இந்த வாட்டி கேட்ச் புடிச்சிட்டாங்க. ஸோ இதோட இன்றைய தற்போதைய கேப்டன் அவுட் ஆகிறார். ஏன்னா இந்த பால் எவ்வளோ மேலே போகுதோ அவ்வளோ தூரத்துக்கும் போகாது. சாஃப்ட் டென்னிஸ்னால காத்துல. இன்றைக்கி நம்ம விஎஸ்ஆர் அணியில் எல்லா டிசிஷனுமே எடுக்கிறது வந்து இன்றைய தற்போதைய கேப்டன் ரமேஷ் அவர்கள். ஸ்ட்ரைட்டில் கேட்ச் கொடுத்துட்டு வராரு. நல்ல பேட்டிங். அடுத்த பேட்ஸ்மேன் பிரவீன். ஓ மை காட், கேட்ச். Catch. It's a clean catch. Good catch by Munish. இன்சைட் எட்ஜ் பட்டு வேற லெவல் கம்பேக் கொடுக்குறாங்க பாலர். 2 விக்கெட் விழுந்திருக்கு. சந்தோஷ் ஆரம்பத்தில் வந்து ஒரு 6 கொடுத்துருந்தாலும் அதுக்கப்புறம் 2 விக்கெட் எடுத்து நல்ல ஃபார்மில் வந்துட்டாரு. கம்பேக். த கிரேட் கம்பேக். இவ்வளோ நேரம் அம்பேரிங் பண்ணிட்டு இருந்த கோபி வந்து இப்போ பேட்டிங்கில் வந்துருக்காரு. 40 ரன்னா கோபி? 40 runs. ஆ 39. அச்சா, ஆமாம். இது விக்கெட்டில் விக்கெட் போட்டால குல்ஷன் தெருவ ரன் கீழே போல பெட்ரா. காலா பேட்டு தான் ஐயா. பார்த்தீங்கன்னா நம்ம கிளுகிழுப்பு கோபி இறங்கியிருக்காரு. போன மேட்ச்ல செம்மையான ஃபினிஷிங் டச் கொடுத்தாங்க. சந்தோஷ் பாலிங். முதல் பந்து அது அற்புதமாக கோபி ஆஃப்ல அடிச்சிருக்காரு. பேட்ஸ்மேன் கையில் எடுத்துட்டாரு. சாரி, பவுலர். குட் கால். 1 ரன்கள் மட்டுமே. பையா தம்பி அங்கே போங்களேன். அங்கே போங்க. கரெக்டாக போடு.
ஓ மை காட், இட்ஸ் a close ball. ஷார்ட் மிஸ் ஆனது, ஆனால் ஒயிட் பால். அம்பர் வைடு கொடுத்துருக்காரு. இது அப்பப்போ நீ ஃபோக்கஸ் பண்ணியா? நான் பிடிச்சிருக்க தானே செய்கிறேன். இது வரைக்கும் 10 ரன் வந்திருக்கு இந்த ஓவரில். அப்படி வரியா? 41 ரன் ஆயிருக்கு இப்போ வரைக்கும். ஃபுல் டாஸ் கேம். அங்கே பால் தூக்கி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் இல்லை, கேட்சுக்கு ஆள் இல்லை. ஸ்டே. 1 ரன்கள் மட்டுமே. இதோட ஓவர் முடிஞ்சது. நியூ பாலர் யார் ஸ்கோர் கண்டினியூ பண்ணுறா? நான் தான் பண்ணுறேன். இதோ அடுத்து பந்து வீச வந்திருக்காங்க. ரன் என்னங்கடா, யார் என்ற மாதிரி தெரியல. குல்சன் ரன். 6 ஓவருக்கு 42 ரன்கள். 7வது ஓவரை வீச வந்திருக்கிறார் லக்ஷ்மணன். 42. ஜெயா அண்ணே ஸ்ட்ரைக்கில். முதல் பந்து அற்புதமாக ஆஃப்ல அடிச்சிருக்காரு ஜெயா. விஜய் குட் ஃபீல்டிங். 4th த்ரோ ஆகுமா? இல்லை, கீப்பர் கவர் பண்ணிட்டாரு காலில். 1 ரன்கள் மட்டுமே. இதோட 43 ரன் ஆகுது. பார்த்தீங்கன்னா 2வது பந்துக்கு விக்கெட் போனாலும் ஒரு பக்கம் சரிசமமாக ரன் வந்துட்டே இருக்கு. அற்புதமான ஷாட், வித்தியாசமான ஷாட். இதெல்லாம் கோபியால் மட்டும்தான் அடிக்க முடியும். முதல்ல ஓடிட்டாங்க. 2வது ரன் போகிறாங்களா? 2வது ரனுக்கு ஜெயா பாதி வர போயிட்டாரு. ஓவர் த்ரோ சைடில். குட் கீப்பிங். ஆனால் இங்கே கால் பயங்கரமாக இருந்துச்சு கோபியன்ட்டு. கோபியோட கால் சரியாக இருந்துச்சு. அதனால் ஜெயா அண்ணே ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஸோ எல்லாரும் பால் பண்ணுறதுனால ஃபீல்டர் அங்கேயும் யாரும் இல்லை. கீப்பர் மட்டும் இடத்த விட்டு நகரில். மறுபடியும் ஆஃப்ல ஒரு நல்ல ஷாட். பந்து விஜய் நோக்கி போயிட்டு இருக்கு. 2 ரன்கள். கிளியர் 2 ரன். அற்புதமாக 2 ரன் எடுத்துக்கிட்டாங்க. 13 ரன் அடிச்சிட்டாங்க இது வரைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனில் தான் நடந்துகிட்டு இருக்கு. பெரிய ஷாட் எதுவும் பெருசாக விழுகிறது இல்லை. மறுபடியும் ஆஃப்ல ஒரு நல்ல ஷாட் இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம திருமூர்த்தி அண்ணன் கையில் ஃபீல்டிங். அங்கே நல்ல ஃபீல்டிங் திருமூர்த்தி. டைரக்ட் த்ரோ. நான் கோபி அண்ணே ஸ்ட்ரைக்கில். 5வது பந்து இந்த ஓவரோடது. நல்ல ஷாட். ஆஃப்ல ஒரு அற்புதமான கட்டு. பந்த சந்தோஷ் எடுக்க வந்திருக்காரு. பாலை எடுத்துட்டாரு. பால் என்ன வீசல. வந்த வேகத்தை பார்த்தா நம்ம சந்தோஷ் அண்ணன் பாலை பிரித்து மேய்ஞ்சிருவாருன்னு பார்த்தா கையை விட்டு பாலே வெளியே போல. அந்த மாதிரி ஸ்ட்ரைக் வந்திருக்காங்க. பாப்பா இந்த வாட்டி என்ன நடக்குது. ஒரு பால் பண்ணி லெக்கில் கிடைக்க மாட்டேங்குது. It's a good ball. It's a dot ball. ரிஸ்க் ரன் வேணான்னு சொல்லிட்டு 48ல 7 விக்கெட். 7 ஓவருக்கு அப்புறம் 7 ஓவர் முடிவில் 48 ரன்கள். ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் சரிசமமாக ரன் வந்துகிட்டே இருக்குது. கரெக்டாக பால் டு ரன் வந்துகிட்டே இருக்குது. ஸோ சாஃப்ட் பால் டென்னிஸை பொறுத்தவரை இது ஒரு நல்ல ஸ்கோர் தான். ஆமாம், 7 ஓவர் தான் இருக்குது. பாலர் பேர் மறுபடியும் குணா தன்னுடைய 2வது ஓவரை வீச வருகிறார். பார்த்தீங்கன்னா 8வது ஒரு முறை வந்து ஆஃப்ல ஒரு கட்டு. சந்தோஷ் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஃபீல்டிங். 1 ரன்கள் மட்டுமே. மொதல் பாலில் 1 ரன்கள். 8வது ஓவர். நான் இதையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிருக்கீங்க. ஷார்ட் பிச் பால். ஆஃப்ல ஒரு நல்ல ஷாட். விஜய் நோக்கி பந்து போயிட்டு இருக்கு. 4 போகுமா? 4 போகுமா? 2 ஓடிட்டு இருக்காங்க. ஓவர் த்ரோ சைடில் ஆயிடுச்சு. 2 ரன்கள். 51 51 51 ரன்கள். 2 பவுண்டரி தான் வந்து இது ரொட்டேஷன்லேயே 50 வரை கொண்டாந்துருக்கோம். 2 6 ஒரு 4. நல்ல ஷாட். ஷாட். ஃபீல்டிங்.
குயிக் ரன்னிங் வேற லெவல் ரன்னிங்காக இருக்குது. சிங்கிள் எடுத்துருக்காங்க. இந்த சிங்கிளோட 52 ரன்கள். டேய் நான் மேக்னெட்டடா இல்ல. படியா 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 படியா. குட் ரன்னிங் குட் ரன்னிங். இங்கே சிங்கிள் 1 ரன்கள் மட்டுமே. சிங்கிள் டபுள் இருக்கிறதுல பரபரப்பாக இருக்காங்க ரெண்டு பேரும். ஏன்னா இது மேலே தூக்கி அடிச்சா கேட்ச் போகிறதுக்கு சான்சஸ். என்னாச்சு? பேட்ஸ்மேன் நீட் a நியூ பேட். இறுதியாக ஜெயாவும் தன்னுடைய பேட்டை 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ மாமா வேறு பேட்டை எடுத்துகிட்டு போகிறான் உள்ளே விளாட்றதுக்கு. பார்த்தீங்கன்னா லெக்கில் இப்போ தான் ஒரு பால் வந்து அண்ணனுக்கு லெக்கில் ஒரு பால் கூட வரல. கஷ்டமாக 2 பால் தான் வந்துச்சு. இந்த பாலும் வைட். முன்னாடி ஒரு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி வீடியோவில் தெரியும். ஸோ ஒரு பால் கிடச்சிச்சு ஃபுல் டாஸ் பால். அது கனெக்ட் ஆகல. ஆனால் அதுவும் வைடில் வந்துச்சு. நல்ல ஷாட்டு. அங்கே ஃபீல்டு இல்லை. ஃபீல்டு ரொம்ப தூரமாக இருக்காது. 2வது ரன் ஓடி இருக்கலாம். ஜெயா வேணான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா ஃபீல்டர் கரெக்டாக பாலிங் ஹேண்டில் வீசிட்டாங்க பால். குட் கால் பை ஜெயா. அப்புறம் இது கடைசி பந்து. ஒயிட் பால். ஒயிட்டில் நமக்கு மறுபடியும் ஒரு ரன் கிடச்சிருக்கு. கடைசி பந்து இருக்குது இந்த ஓவருக்கு. 56 ரன்கள். இன்றைக்கி ஒரு பக்கம் வேகமாக விக்கெட் விழுந்தாலும் இன்னொரு பக்கம் ரன் வந்துட்டே தான் இருக்குது. ஆஃப்ல ஒரு நல்ல ஷாட்டு கோபிக்கிட்டே இருந்து. விஜய் ஒரு நல்ல ஃபீல்டு. கரெக்டாக கீப்பர் ஆயின். 57. பார்த்தீங்கன்னா இதோட ஓவர் முடிஞ்சது. 57 ரன்கள் 7 விக்கெட். 57 ரன்கள். 57 57. எத்தனை ஓவர் ஆயிருக்கு? 8 ஓவருக்கு அப்புறம் 57 for 7. கோபி இன் ஸ்ட்ரைக். ஓபிஎன் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர் நறுக்குன்னு உள்ளே வைக்கிற பாலர் வந்திருக்காருன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூர்யான்னு போட்டார். கடைசி 2 ஓவர் 9th ஓவரை போட வந்திருக்காரு சூர்யா. முதல் ஓவரில் 9 ரன் கொடுத்தாங்க சூர்யா. பந்து கோபிஎன் ரெடி. வந்த பால் 4 போகுமா? 4 போகல. சிடியில் மாட்டிக்கிச்சு. எடுக்கலாம். 2வது ரன்னுக்கான ஒரு கோசிஸ் ஆயிடுச்சு. 2 ரன்கள் ஆயிடுச்சு. 2 ரன் எடுத்திருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சிடியில் விட்டு 4. சிடியில் படம் வந்தால் 4 போயிருக்கும். சிடியில் பட்டனால 4 போகல. ஆனால் இன்னும் கொஞ்சம் பலமாக அடிச்சிருக்கலாம். வந்த வேகத்தில் தான் பேட்டை சுற்றி இருந்திருக்காங்க கோபிஎன். ஸ்லோயர் பால். ஸ்லோயர் மேலே பிடிப்பாங்களா? ஃபீல்டர் யாரும் பிடிக்கல. முதல் ரன் ஒரு ரன். இங்கே நல்ல ஒரு கால். சூப்பரான கால். 2வது ரன் எடுத்திருந்தா ரிஸ்க் ஆகிருக்கலாம். சூப்பரான கால் எடுத்திருக்காங்க ஜெயான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அண்ணனும் தம்பிங்கள். பேட்டில் பிட்வீன் பிரதர்ஸ் என்ன சொல்லுமா? அன்னைக்கார பால் நல்ல ஷாட். ஆஃப்ல பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. ஸ்டே குட் கால். ஒரு ஓவர் த்ரோ ஆகல. விஜய் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஃபீல்டிங். 1 ரன்கள் மட்டுமே. 1 ரன் தானே. 61. எஸ் 61 for 7. 61 for 7 wickets. 9th over running. It's a good shot by Gobi. நல்ல ஒரு ஷாட். கால் போடாம பயங்கரமா ஆடி இருக்காரு. ஏய் ஷார்ட் ஃபுட் ஒரு போட்டு அடிச்ச மாதிரி இருந்துச்சுப்பா. நல்ல ஷாட் கோபி கிட்ட இருந்து 1 ரன்கள். நம்ம ஜெயா மறுபடியும் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காங்க அண்ணனோட பாலை தடுக்கிறதுக்கு. நல்ல ஷாட். ஆஃப்ல ஷாட். நேரம் கிடைச்ச பால் ஆஃப்ல எடுத்து 2 ரன் ஓடலாமா? ஓடல. ஓவர் த்ரோயும் ஆகல. கவரில் நல்ல ஒரு 1 ரன் மட்டும். இந்த ஒரு லாஸ்ட் பால் இது வருது. இந்த ஓவரில் கடைசி பந்து. ஓ போல்ட். போல்ட் அவுட். பந்து ஸ்டெம்பை உரசிடுச்சு. நம்ம ரொம்ப நேரம் இந்த அப்புறம் குல்ஷன் இறங்கியிருக்காரு. இப்போ இவர் ஒரு நல்ல பேட்ஸ்மேன். 63 63.
9 ஓவர் முடிவில் 63 ரன்கள். ஒரு பக்கம் விக்கெட் போயிருந்தால் இன்னொரு பக்கம் ஸ்கோரும் நல்ல ஸ்கோர் தான். டேக் ஆன். இங்கே பார்த்தீங்கன்னா ஜெயான் ஸ்ட்ரைக்கு நம்ம ஆள் இறங்க. கடைசி ஓவரை மீண்டும் அந்த 3 விக்கெட் எடுத்த முனீஷ் வந்திருக்காரு. 63 63 ரன்ஸ் கடைசி ஓவர். வைட் 1 ரன்கள். ஆனால் நல்லா ஏறி இருக்காங்க. ஆனால் அவர்கிட்ட பால் பின்னாடி இருந்தும் கட் ஆகும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸில் தான் வந்துச்சு பால். ஆனால் வைடு பார்த்தாடு. வெளியிலேருந்து பால் உள்ள வந்துருச்சு. நல்ல ஒரு டாட். ஏன்னா பாலருக்கு தெரிஞ்சிருச்சுக்கு பேட்ஸ்மேன் ஏற போகிறாருன்னு நல்லா ஆஃப்லேயே வச்சு உள்ளே கட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கிளியர் வைட் பால். வைடு மூலமாக நமக்கு இன்னொரு ரன் கிடச்சிருக்கு. 2வது பந்து. முனீஷ் அவர்கள் கடைசி ஓவர் 2வது பந்தில் வித்தை காட்டுகிறார். கீப்பர் க்ளோஸாக இருக்காரு. சூர்யான்னு நல்ல ஷாட்டுக்கான ஒரு முயற்சியான லேட் கனெக்ட். டாட். நல்ல ஷாட். அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. பிடிப்பாங்களா பால? பிடிக்கல. எடுக்கல. ஃபீல்டர் பால் எடுக்கல. 2வது ரன்னுக்கான முயற்சி. 2 ரன்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் அண்ணன் போய் பால் பிடிக்கிற இடத்துல போய் விழுந்து. சந்தோஷ் ஒரு அற்புதமான பேக்கப்புக்கு போயிருந்தார். ஏன்னா செல்வா அங்கிட்டு இருந்து பேக்கப்புக்கு வரல. டெட் பிரேக். 67 2 ரன் வந்துச்சு இந்த ஓவர் வந்து. நல்ல ஷாட்டுக்கான முயற்சி. ஆனால் நேரம் பவுலர் கையிலே போயிடுச்சு. பால் எந்திரிக்கலை. கடைசி ஓவரின் கடைசி 2 பந்துகள். பரபரப்பாக தான் போய்கிறது. நல்ல ஷாட்டுக்கான முயற்சி. பவுலரோட கையில் பட்டு 2வது ரன்னுக்கான முயற்சி. ஆனால் போகலை. கரெக்டான குல்ஷன் இறங்கி கடைசி பந்து விளையாட வந்திருக்காரு. 68 குல்ஷன் ஸ்ட்ரைக். கடைசி பந்தை ஆட வந்திருக்காரு குல்ஷன். 8. இட்ஸ் நோ பால். கடைசி பந்த இடத்துல நோ பாலை வீசி ஒரு ரன்னு கொடுத்துருக்காரு நம்ம பாலர். குல்ஷனுக்கு இன்னொன்று ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. கடைசி பந்தாக இருந்தாலும் ஃப்ரீட் பந்து கிடச்சிருக்கிறது. அதனால் நல்ல ஒரு தைரியமாக ஆடலாம். பார்த்தீங்கன்னா கடைசி பந்தில் ஒரு அற்புதமான ஷாட். நம்ம இங்கே பின்னாடி பட்டாலே 2D தான் வச்சுருக்கோம் இன்றைக்கி மேட்ச்சில். ஸோ 2D. ஸோ இதோட முடிகிறது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 71 ரன்கள் விஎஸ்ஆர் அணி. 72 ரன்கள் டார்கெட் ஃபார் ரேபல் ராஸ்கல்ஸ். 72 ரன்கள் அடித்தால் மட்டுமே வெற்றி ரேபல்ஸ் அணி. ரேபல்ஸ் அணியின் கேப்டன் விஜய். இந்த மாதிரி ஸ்கோரை போடுங்கடா. 2வது இன்னிங்ஸில் ஃபீல்டர் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம போய் ஃபீல்டிங் பேட்டிங்கில் செட் ஆனதுக்கப்புறம் ஆரம்பம் வாங்க பார்க்கலாம். ஸோ இன்றைய தற்போதைய கேப்டன் ரமேஷ் அவர்கள், விஎஸ்ஆர் அணியின் இன்றைய தற்போதைய கேப்டன் ரமேஷ் அவர்கள். ஒரு பக்கம் விக்கெட் விழுந்தால் 72 ரன்கள் டார்கெட். 72 நீ கொண்டு வரல. 72 ரன்கள் டார்கெட். அதை எதிர்த்தாட விஜய் தனது அணியை வழி நடத்துவாரா? ஸோ 72 ரன் டார்கெட்டோட களமிறங்கியிருக்காங்க ரேபல்ஸ் அணி. விஎஸ்ஆர் வந்து 72 ரன்கள் டார்கெட் கொடுத்துருக்கு. ஸோ தற்போதைய கேப்டன் முதல் ஓவரை யாருக்கு கொடுக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ கேப்டன் லேட்டாக வந்த காரணத்தினால தான் தற்போதைய கேப்டனை இறக்குற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இன்றைக்கி காலைல இன்ஜுரினால் நம்மளும் விளாட்ல. அந்த அணியோட முதல் பேட்ஸ்மேனாக களமிறங்கியிருக்காரு முனீஷ். இன்றைக்கி மேட்ச்சில் முனீஷ் வந்து 5 விக்கெட் எடுத்திருந்தார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். ஒரு பாப்பி மெட்டா ஒரு சில்வரில் குண்டா ஒன்று. ஆமாம். இப்போ நான் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் லட்சு இருந்தார். இப்போ காணா அவர் எங்கே இருக்கார்? அது கோச்சி வீட்டுக்கு போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஸ்ட்ரைக்கில் லட்சுமணன். ஸோ முதல் ஓவரை வந்து ரமேஷ் அவர்கள் வந்து ஜீவா கிட்ட கொடுத்துருக்காரு. விஎஸ்ஆர் அணியிலேருந்து ஃபர்ஸ்ட் ஓவர் ரமேஷ். முதல் ஓவரை போட வருவது நம்மளது அருமை தம்பி ஜீவா அவர்கள். ஜீவா அவர்கள் முதல் ஓவர் விஎஸ்ஆர் அணியிலிருந்து. பந்து வீச்சாளரும் கூட. எஸ், அற்புத பந்து வீச்சாளர். தம்பி போடுறதே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கை அங்கிட்டு வளர்ச்சி நல்ல ஒரு குட் பவுலிங் பண்ணுவாப்புல. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸ்ட்ரைக்கில் வந்து
முனிஷன் அவர்கள். ஸோ மெயின் அம்பையர் வந்து இப்போ விஜய், லெக் அம்பையர் திருமூர்த்தி. அங்கே அம்பையரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல நினைக்கிறேன் அந்த பேட்ஸ்மேன் உண்டு. முதல் பந்து அற்புதமான டாட், சூப்பர் டாட், குட் டாட். முதல் பந்தில் ஒரு அற்புதமான டாட் பை ஜீவா. இரண்டாவது பந்து அருமையான காற்று இடைவேளையும் கூட பார்ப்போம். இரண்டாவது பந்து மீண்டும் ஒரு அற்புதமான டாட், நல்ல டாட், அருமையான காற்று இடைவேளை டாட். முதல் 2 பந்துகளை வந்து அற்புதமாக இன்ஸ்விங் பண்ணியிருக்காரு ஜீவா. இதுக்கப்புறம் மாற்றாம தேர்ட் பால் மறுபடியும் ஒரு அற்புதமான டாட்டு. கீப்பரால் பந்தை பிடிக்க கூட முடியல, அம்புட்டு ஒரு வேகம். கீப்பர் வந்து கேரளா மாநிலத்திலிருந்து இறக்கியிருக்கு சேட்டன். இந்த பால் இன்சிங்க பாப்பாருங்க. 3 அற்புதமான டாட் முதல் ஓவர் முடிவில். முதல் ஓவர் முடியல, சாரி முடியல. மைண்ட் செட் வச்சுட்டான். டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு. நாக் ஆனது விக்கெட் எடுக்க பாப்பாரு. ஃபோர்த் பால், 4வது பால். அப்படி ஓடிட்டு இருக்காப்ல. அடிச்ச பந்து செவுல் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஃபில்டர் கையில வந்து போகுமா? போயிருச்சு தருண். நல்ல ஒரு ஃபீல்டிங். ஒரு ரன் மட்டுமே. ஒரு ரன். சரி என்னமோ போடுங்க. இப்போ ஸ்ட்ரைக்ல பாத்தீங்கன்னா லக்ஷ்மண் அவர்கள் ஃபால்கன் டீமோட தூண்களும் கூட. ஓ மை காட், போல்ட் கொஞ்சம் மிஸ். காற்று இடைவேளை இல்ல, பக்கத்துல இருந்து போகுது. தூணு வந்து இப்ப சரீர மாதிரி இருக்கு, என்ன தெரியல. தூணை தூக்கிருப்பாங்க. ஸ்டெம்ப் கொஞ்சம் மிஸ். கீப்பர் வந்து க்ளோஸ் கீப்பிங். முதல் ஓவர் கடைசி பந்து ஜீவாவிடம் இருந்து. கேரளா மாநிலத்துல இருந்து பக்கத்துல வந்துட்டாரு. நல்ல ஒரு பேக்கப் பை குல்ஷன். 2 ஓவர் முடிவு. முதல் ஓவர் முடிவில் 2 ரன்னா, 2 ரன். ஃபர்ஸ்ட் ஓவர் ஜீவா கிட்ட இருந்து 2 ரன்கள் மட்டுமே. 2 ரன் மட்டுமே கொடுத்துருக்காப்ல ஜீவா. பாலர் பேர் குல்ஷன் அவர்கள் ஓடி வந்துட்டாரு. முதல் பந்து ஒரு நல்ல டாட், சூப்பர் பால். குல்ஷன் போட்ட பந்த பேட்ஸ்மேனால குல்ஷனுக்கு ஒரு சில்வர் அண்டா ஒன்று. முதல் பந்தில் ஒரு நல்ல ஒரு டாட், பேட்ஸ்மேனால ஏற்ற ஆட முடியல. இரண்டாவது ஓவர் இரண்டாவது பந்து நல்ல ஒரு கட்டு. கையில போல் ஒரு ரன் மட்டுமே. 1 ரன்கள் தான் ஓடிருக்காங்க. லட்சு கிட்ட இருந்து ஒரு அற்புதமான ஒரு ரொட்டேஷன். அருமையான பால், ஒரு நல்ல பால். ஸ்டெம்ப் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, காலால தட்டுட்டாப்ல. கேட்ச் ஆகுமா? வந்து போகுது ஃபில்டர் கையில. ரெண்டு பேரும் கால்னால கேட்ச் மிஸ் ஆயிருச்சு. ஓவர் த்ரோ ஓடுவாங்களா? ஓடல. ஓவர் த்ரோக்கு ஓடல. 1 ரன்கள் டிராப் கேட்சோட. கொஞ்சம் கால் பண்ணி வந்திருந்தா அந்த கேட்சை பிடிச்சிருக்கலாம். 2 பேரும் கால் பண்ணல. சரி ஓகே பரவாயில்ல. அருமையான ஸ்டெப் இட் அவுட். இட்ஸ் a clean out. ஸ்டெப் அவுட் பண்ணி ஆட ட்ரை பண்ணாரு லக்ஷ்மன். அற்புதமான ஸ்டெம்பிங் பை ராகின் ஃப்ரம் கேரளா. கேட்ச் அவுட்டா ஸ்டெம்பிங்க. ஸ்டெம்பிங் அந்த நேரத்துல அலாரம் வச்சிருக்க. பேட்லயே பட்ட மாதிரி. பல்ல ஸ்டெம்பிங் நம்ம பண்ணப்பல இருக்கு. அடுத்த பேட்ஸ்மேன் அந்த அணியோட சசி, வைஸ் கேப்டன் சசி அவர்கள். இட்ஸ் a wide ball. அகல பந்து. நல்ல பந்து, அருமையான பால். இரண்டு ஓவர் முடிவில் 4 ரன்கள் 1 விக்கெட் இழப்பிற்கு. 2 ஓவர் முடிவில் 4 ரன்கள் 1 விக்கெட்.
மூன்றாவது ஓவரை வீச வந்திருக்கிறார் குங்கேஸ்வரன். வேகப்பந்து வீச்சாளரும் கூட பார்ப்போம். ஃபோனில் போடியா செல்வா, தனியாக கால்குலேட்டரில் போடியா. 4 ரன் ஆச்சியா? நம்மளுக்கு வராததை எதுக்கு நோண்டிக்கிட்டு, நம்மளுக்கு வர்றதை பண்ணிட்டு போயிடுவோமே. மூன்றாவது ஓவர் முதல் பந்து அகலப்பந்து, வைடு பால். ஒயிட் பால். ஆனால் நோ பால் கொடுத்துருக்காரு. நோ பால். என்ன நோ பால்? எதுக்கு நோ பால்? ज़्यादा बार था क्या? हाँ वाइड. வைடு அம்பர் காலு. அம்பையர் கிட்ட இருந்து ஒரு தவறான கால். அம்பையர் டிசிஷனை ரிவைஸ் பண்ணிக்கிட்டாரு. முதல் பந்து வைடாக கருதப்பட்டது. ரெண்டாவது பாலும் ஒரு வைடு. அகலப்பந்து. இப்போ வரைக்கும் கொங்கேஷ் கிட்ட இருந்து முதல் பால் வரல. மறுபடியும் முதல் பந்து. ஃபர்ஸ்ட் பால். மறுபடியும் ஒரு வைடு. ஹாட்ரிக் வைடு கொங்கேஷ் கிட்ட இருந்து. கொங்கேஷ் யோசிச்சு போடுங்க. உள்ளே போடுங்க கொங்கேஷ். எங்கள் அணி விஎஸ்ஆர் அணியிலிருந்து மூன்றாவது ஓவரை கொங்கேஷ் வீசி கொண்டிருக்கிறார் 3 வைடுகளோட. முதல் பந்து. முதல் டாட். 3 வைடுக்கு அப்புறம் ஒரு அற்புதமான ஒரு டாட்டு கொங்கேஷ் கிட்ட இருந்து. அருமையான பந்து. செவுல் அடிச்ச மாதிரி இருந்துச்சு பந்த. சப்புனு அங்கேருந்து ஒரு மிஸ்ஃபீல். ஓவர் த்ரோ ஆகுமா? இல்லை, 1 ரன்கள் மட்டுமே. ஓடி வர பாருங்க சதிபாய். ஓடலை. டாட் 7 ரன் ஆச்சுல. 3 வைடு. சரியான பந்து. செவுல் அடிச்சு விட்டுருக்காப்லாங்க. ஃபில்டர் கையில பால். 1 ரன் மட்டுமே. 1 ரன்கள் மட்டுமே. நல்ல ஃபீல்டிங் குல்ஷன் கிட்ட இருந்து. வைடு பால். சசி கிட்ட இருந்து ஒரு குட் லீவ். சசி வந்து வைடு போனதை கொஞ்சமும் இது பண்ணல, ரொம்ப சிம்பிளாகவே லீவ் பண்ணிட்டாரு. சரி, வைடு பால். 10 ரன்கள் ஆயிடுச்சு இதோட. இந்த ஓவரில் வைடு மட்டுமே 5. ஒரு எஜ்ஜு. 1 ரன்கள் மட்டுமே. 3வது ஓவர் கடைசி 2 பந்துகள். தெலுங்கு டாட். 3வது ஓவரின் இறுதி பந்து. போட ஒரு தம்பி குங்கேஷ். ஒரு நல்ல ஷாட். அது கேட்ச் ஆகுமா? 6. முனிஷ் கிட்ட இருந்து ஒரு நல்ல 6. எனக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்கு எதிரணியின் முனிஷ். ஸோ இந்த 3வது ஓவர் முடிவோட ரன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17 ரன் ஆயிடுச்சு. ஸோ பால் டு ரன் ரேபல்ஸும் கொண்டு வராங்க, ஆனால் ஒரு விக்கெட் மட்டும்தான் போயிருக்கு. 4வது ஓவரை மீண்டும் போட வருகிறார் ஜீவா. முதல் ஓவரை போட்ட ஜீவரத்தினம். 4வது ஓவரின் முதல் பந்து ஜீவாவிடம் இருந்து. எங்களது அணியின் அற்புத பந்து வீச்சாளர், த பெஸ்ட் பவுலர். முதல் பந்து. நல்ல பால். ஃபீல்டர் இல்ல. 1 ரன் மட்டுமே. 1 ரன்கள் மட்டுமே. ஸோ 2வது பந்து ஜீவா கிட்ட இருந்து. 4th ஓவர், செகண்ட் பால். ஸ்ட்ரைக்ல பாத்தீங்கன்னா முனிஷன் அவர்கள். நோ பால் கால் பை லெக் அம்பையர் அண்ட் மெயின் அம்பையர். நோ பால் மற்றும் 1 ரன்கள். நோ பாலில் 1 ரன் எடுத்துட்டாங்க. ஃப்ரீ ஹிட்டை ஃபேஸ் பண்ண போகிறார் சசி. ஃப்ரீ ஹிட் பால், அதை எதிர்கொள்கிறார் சசி. ஸோ ஃப்ரீ ஹிட் பால் மறுபடியும் வைடு. ஸோ ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகுதுங்க.
ஸோ 4 ஓவர் என்ன முடியல, அதுக்குள்ளே 21 ரன்னை ரீச் பண்ணிட்டாங்க ரேபல் ராஸ்கல்ஸ் அணி. 21. பால் தான் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு அற்புதமான டாட் ஜீவா கிட்ட இருந்து, ஒரு நல்ல ஒரு ஸ்விங். சசிபாய் வந்து ஃப்ரீ கிட்ட மிஸ் பண்ணியிருக்காரு. சரி ஓகே பார்த்துக்கலாம். ஓ ஜீவா கிட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்விங், ஆனால் ரொம்ப ஒரு வைடு போயிடுச்சு, வெளியே போயிடுச்சு பால். அந்த ஓடி வந்துக்கிட்டு இருக்காரு, பந்து போட்டார் பால், நல்ல ஒரு பால், நல்ல ஒரு டிரைவு ஆஃப்ல. மனோஜ் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஃபீல்டிங், ஒரு ரன் மட்டும்தான் ஓடி இருக்காங்க. நல்ல ஃபீல்டிங் மனோஜ் கிட்ட இருந்து. நேர்மை நியாயம் கொடுக்கணும், கட்டாயம். ஓ ஜீவா கிட்ட இருந்து ஒரு நல்ல பால், ஒரு அற்புதமான டாட் ஜீவா கிட்ட இருந்து. ஒரு நல்ல பால், ஸ்டெம்பு மிஸ் ஆயிடுச்சு மறுபடியும். ஜீவா இன்னைக்கு இதோட 3வது பால் இது மாதிரி போட்டு ஸ்டெம்பு மிஸ் ஆகுது. நான்காவது ஓவர் கடைசி பந்து. ஓ ஜீவா கிட்ட இருந்து ஒரு நல்ல ஃபீல்டிங், த்ரோ, குட் கீப்பிங். 4 ஓவர் முடிவில் 23 ரன்கள். டிராவல்ஸ் அணி 23 ரன்கள், ஒரு விக்கெட் மட்டுமே. ஸோ விஎஸ்ஆர் அணிக்காக 5வது ஓவரை எடுத்துட்டு வர்றாரு மனோஜ் அவர்கள், நம்மளுடைய பெரும்பாலும் கேமராமேனாக இருந்தவர். கேப்டன் சந்தோஷம் இறக்கி கொடுங்க உங்களுக்கு. ஸோ 5வது ஓவர் முதல் பந்து மனோஜிடம் இருந்து. வேகப்பந்து வீச்சாளர் வந்துகிட்டு இருக்காரு, ஓடி மைண்ட் வாஷ் எடுத்து கொஞ்சம் சத்தமா. அற்புதமான பந்து, பேட்ஸ்மேன் கால் எடுத்திருந்தா ஸ்டெம்பிட் தான், கால் எடுக்கல பின்னங்கால. நல்ல ஒரு டாட் முதல் பந்து. 2வது பந்து. ஓ மறுபடியும் ஒரு அற்புதமான டாட் மனோஜ் கிட்ட இருந்து. ஸோ இங்கே நம்ம கேமரான் வந்து ரேபல்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, ஏன்னா அவர் ரேபல்ஸ் அணியை சேர்ந்தவர். நான் வந்து விஎஸ்ஆருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், ஏன்னா விஎஸ்ஆர் அணி நம்மளோடது. மறுபடியும் ஒரு டாட், அற்புதமான டாட் மனோஜ் கிட்ட இருந்து. இப்போ வரைக்கும் விஎஸ்ஆர் அணியிலேருந்து போடப்பட்ட ஓவர்களில் முதல் 3 டாட் இதுதான், 5வது ஓவர். ஸோ சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே ஒரு நோ பால். லெகம்பேர் கால், இட்ஸ் எ நோ பால். ஸோ ஃப்ரீ ஹிட், மறுபடியும் ஒரு ஃப்ரீ ஹிட் கிடைக்குது சசி அவர்களுக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு ஓவரில் ஒரு ஃப்ரீ ஹிட் கிடைச்சது, யூஸ் பண்ணல. உனக்கு ஸோ இவ்வளோ நேரம் ரன் போகல, இப்போ ஒரு நோ பாலில் ஒரு ரன்னு நம்ம மனோஜ் கிட்ட இருந்து. ஆமாம், கேப்டன் சந்தோஷம். ஸோ ரேபல்ஸோட வைஸ் கேப்டன் வந்து ஃப்ரீ ஹிட் பாலை ஃபேஸ் பண்ணுறாரு சசி. இந்த தடவை ஃப்ரீ ஹிட்டை யூஸ் பண்ணியிருக்காரு. ஜெயா கிட்ட இருந்து ஒரு மிஸ்ஃபீல்டு. ஸோ 1 ரன்கள் மட்டுமே. இந்த முறை ஃப்ரீ ஹிட்டில் வந்து 1 பால் எடுத்திருக்காரு சசி. ஓ மனோஜ் கிட்ட வந்து மறுபடியும் ஒரு அற்புதமான டாட், நல்ல டாட். இந்த ஓவர் வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகலை இதுவரை. இந்த ஓவரில் 2 ரன்கள் மட்டும்தான் போயிருக்கு. 5வது ஓவர் அற்புதமாக போயிட்டு இருக்கு. சந்தோஷம் கொஞ்சம் டென்ஷன், கடைசி பந்து நினைக்கிறேன். கேப்டன் சந்தோஷம் கொஞ்சம் டென்ஷனாக இருக்காப்புல. ஆமாம், இது கேப்டனுக்கு தெரிஞ்சால் இன்னும் டென்ஷனாக வருவாப்புல. தெரியாத வரைக்கும். ஸோ 5வது ஓவர் கடைசி பந்து டாட் ஆகுமா? ஒரு நல்ல டாட் மனோஜ் கிட்ட இருந்து. ஸ்லோயர் போட்டு முடிச்சிட்டான் மனோஜ். 5 ஓவர் முடிவில் 25 ரன்கள். இந்த ஓவர் தான் விஎஸ்ஆர் அணி சார்பாக ஒரு நல்ல ஓவர். 2 ரன்கள் மட்டுமே இந்த ஓவரில். தம்பி ஒரு பாப்பி மத்த ஒரு சில்வரில் ஒன்று அண்டா கொடுத்துருவோம். கண்டிப்பாக இதை கொடுத்துருவாரு சந்தோஷ். அதை கொடுக்குறது சந்தோஷம் தான். ஏன்னா பஸ் ஸ்டாண்டில் பத்திரட்ட பஸ் ஸ்டாண்ட் இவர் தான் ஆப்போனன்ட் டீம் கேப்டன் சந்தோஷ். ஸோ 6வது ஓவரை எடுத்து வருகிறார் தருண். வேகப்பந்து வீச்சாளர் தருண், மிக வேகப்பந்து வீச்சாளர். ஸோ 6வது ஓவர் முதல் பந்து. இதுவரைக்கும் ரேபல்ஸ் அணி 25 ரன்கள், 1 விக்கெட்.
முதல் பந்தில் ஒரு நல்ல கட் ஷாட் ஆஃப்ல தடவுறாரு ஃபில்டர். ஜெயா இன்னும் பால் கவர் பண்ணல. பால் கவர் ஆயிருச்சு. ரன் அவுட் ஆகுமா? ஓய், ரன் அவுட் மிஸ் ஆயிருச்சு. ரன் அவுட் மிஸ் ஆயிருச்சு. 2 ரன்கள். ஸோ 2 ரன்கள். ஒரு பால் தான் இருக்குல்ல. முதல் பந்தில் 2 ரன்கள். 6வது ஓவர் 2வது பந்து. ஸோ 2வது பால் ஒரு அற்புதமான வேகமான பந்து. டாட்டு. நல்ல கீப்பர். நல்ல கீப்பிங். ஸோ 6வது ஓவர் 3வது பந்து தருண் கிட்டே இருந்து. ஸ்கோர் 27. 6வது ஓவர் ரன்னிங். 3rd பால். ஓ, நல்ல ஷார்ட் ஸ்டெப் அவுட் பண்ண ட்ரை பண்ணார். ஸ்டெப் அவுட் பண்ணும்போது பால் உள்ளே வந்துருச்சு. ஒரு நல்ல சிங்கிள். ஸோ 3வது ஓவர் 4வது பந்து போட வருகிறார் தருண். இதுவரைக்கும் 28 ரன்கள். ஸோ இது ஒரு ஸ்லோயர் எடுத்து அடிச்சிருக்காரு முனீஷ். அடிச்சிருக்காப்ல முனீஷ் அவரு. அங்கே ஒரு நல்ல ஃபீல்டிங் மனோஜ் கிட்டே இருந்து. 1 ரன்கள் மட்டுமே. 6வது ஓவர் கடைசி 2 பந்து. பால் வந்து மிஸ் ஆயிடுச்சு. நல்ல ஷாட்டுக்கான ட்ரை. முதல் 6 பதிவு செய்கிறார் இந்த கிரவுண்ட்ல. 6 சசி கிட்ட இருந்து ஒரு நல்ல 6. இந்த 6ஓட 35 ரன்கள் ஆகுது. ஸோ மறுபடியும் பால் டு ரன்கள் வர்ற மாதிரி இருக்கு. இன்னும் 4 ரன்கள் வெளியே இருக்கு. 4 ஓவர் வெளியே இருக்கு. 6வது ஓவர் கடைசி பந்து தருண் கிட்ட இருந்து. ஒரு நல்ல பால், நல்ல ஷாட், நல்ல ஃபீல்டிங். 36 ரன்கள் 6 ஓவர் முடிவில். மறுபடியும் பால் டு ரன் ஆயிடுச்சு. 36 ரன்ஸ். 6 ஓவர் கம்ப்ளீட். இன்னைக்கு மேட்ச்சில் மட்டும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஜெயா 1, ஜீவா, கோபி, குல்ஷன். ஸோ 7வது ஓவர் முதல் ஓவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குல்ஷன் வந்துட்டாரு. மீதி நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ ஆப்போனன்ட் டீம் ஃபர்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஃப்ளிக்கு. ஸோ பின்னாடி கேப்பில் போயிட்டு நல்ல 2D. 7th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் 2D. ஸோ வேறு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 37க்கு 38. மனோஜ் அங்கே வைஸ் கேப்டன் பின்னாடி. ஆப்போனன்ட் வைஸ் கேப்டன் பின்னாடி. அர்ஜுன் இங்கே. தருண் அங்கே. கொங்கேஷ். அப்புறம் பிரவீன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸே நம்ம டீமில் நிறைய பேர் இருக்காங்க பிஎஸ்ஆர் அணியில். போல்டு. குல்ஷன் கிட்ட இருந்து போல்டு. இதுக்கு முன்னாடி போன 2 வந்து பேட்டில் படலன்னு சொல்லிட்டாங்க. இதில் 2 ரன் இல்லையா? ஸோ இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2Dயாக கொடுக்கப்பட்டது வந்து 2D இல்லை. किसमें लगा था? पैर में लगा था, कहीं नहीं लगा. पैर और बैट का बीच से किया बोलता. तो पहला बॉल डॉट. 2 रन नहीं था. 2D नहीं है. तो उसका बाद बोल्ड. ஸோ 36 ரன்கள். 7வது ஓவர் ரன்னிங். 7th ஓவர் ரன்னிங். டாலிகஞ்சி தான் டெலிவரி. டாலிகஞ்சியில் கொடுத்துட்டு அப்படியே டியூட்டியை பிடிச்சிருந்து. ஸோ குல்ஷன் நல்ல பால். 2 விக்கெட் போயிடுச்சு ரேபல்ஸ்க்கு. தேர்ட் பால். இட்ஸ் a wide ball. இதோட 37 ரன்கள் ஆகுது. ரன் வந்துச்சு. எத்தனை ரன்னு? 37. அப்புறம் அடி செவுல்ல விட்ட மாதிரி இருக்கு. அங்க கோபி கையில பந்து போதா. நல்ல ஃபீல்டிங் கோபி கிட்ட இருந்து. நல்ல த்ரோ. 1 ரன்கள் மட்டுமே. வரணும்ல நம்ம மதுரைனே. குல்ஷன். ஓ நல்ல கேட்ச் அங்க. கிரேட் கேட்ச். டுடேஸ் கேப்டன் ரமேஷ் கிட்ட இருந்து. இன்னைக்கு ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் முனிஷ் கிட்ட இருந்து. பேட்டிங் பவுலிங் எல்லாமே அற்புதமாக பண்ணியிருந்தாரு. அடுத்த பேட்ஸ்மேன் சூர்யா. சூர்யா போன வயதில் வாரியா இல்லை அங்கே விளாண்டு வாரியா? ஸோ கிரேட் கேட்ச் ரமேஷ்.
இன்றைய தற்போதைய கேப்டன். அவருக்கு ஹீரோ சைக்கிள் ஒன்று கொடுத்து விட்ருங்க. 35 வயசானாலும் குனிஞ்சு பிடிச்சார் அந்த கேட்சை. பேட்டிங் பண்ணும்போது 33ங்கிறா, ஃபீல்டிங் பண்ணும்போது 35ங்கிறா, 34ன்னு நினைக்கிறேன் அவரோட வயசு. 34 குல்ஷன் அடுத்த பந்து. கேப்டன் ஏதோ ஃபீல்டிங்கில் ஏதோ சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ ஃபீல்டரை தூக்கி பின்னாடி போடுறாங்க. 38 ரன்கள், 38 ரன் ஆயிடுச்சு ரமேஷ் பாய். ஒரு நல்ல டாட்டு திருப்பி ஆட ட்ரை பண்ணாரு சூர்யா. தம்பிக்கு ஏதோ ஒரு பண்றாப்ல, என்ன பண்றாப்ல தெரியல. என்ன ஷாட் மச்சான்? டிவிலியர் ஷாட் ட்ரை பண்ணியா? அருமையான டாட்டு. ஒரு நல்ல டாட் குல்ஷன் கிட்ட இருந்து. லாஸ்ட் பால். லாஸ்ட் பால்ன்ட்டு சந்தோஷம் மனசு வலிக்க போகுது. உட்கார்ந்துருக்காங்க. கடைசி பந்து அற்புதமான டாட். முட்டி வாங்குதல். ஸோ 7 ஓவர் முடிவில் 38 ரன்கள். டார்கெட் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 72 ரன், 38 ரன் வந்துருச்சு கடைசி 3 ஓவர். ஸோ 8வது ஓவர் எடுத்துகிட்டு வரான் மனோஜ். 3 ஓவருக்கு 24 வேணுமா? இந்த 7 ஓவரில் 3 ரன்கள் மட்டுமே கொடுத்த ஒரே பவுலர் மனோஜ் தான். 2வது ஓவர் எடுத்துகிட்டு வந்திருக்கான். 18 பாலுக்கு 34 ரன் வேணும். ஸோ கடைசி 3 ஓவர். 8th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் மனோஜ் இருந்து. சந்தோஷ் பேசவே இல்லை, ஏன்னா சந்தோஷ் மூடு சரியில்லை. முதல் பந்து ஒரு டாஸ் பால், அது ஒரு ஃபிளிக் ஆயிருக்கு. 2 ரன்னுக்கான ஒரு கால், 2 ரன் போவாங்களா? ஒரு நல்ல ஃபீல்டிங், 2 ரன்கள், ஒரு நல்ல பேக்கப் ரமேஷ் கிட்ட இருந்து. ஸோ அங்கே ஒரு லாங் ஃபீல்டு பிரவீன் கிட்ட இருந்து, நல்ல ஃபீல்டிங், 2 ரன்கள். முதல் பந்தில் 2 பால் 2 ரன், சாரி 2வது பந்து 8வது ஓவர். ஸோ ஒரு நல்ல டாட்டு, ஸ்டெம்பு கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. குட் பால் பை மனோஜ். 8th ஓவர் 2 பால் முடிஞ்சிருக்கு. சாரி 8th ஓவரில் 2 பால் முடிஞ்சிருக்கு. 40 ரன் ஆயிருக்கு. இன்னும் 32 ரன் தேவை ரேபல்ஸ்க்கு. விஎஸ்ஆர் நிறைய டாட் எடுக்கணும். ரெடி பண்ணிடுறாங்க. 8வது ஓவர் 3வது பந்து, ஒரு நல்ல ஷாட்டு. அர்ஜுன் மிஸ்ஃபீல்டு, பேக்கப்ல போன கொங்கேசி விட்டு அது பவுண்டரி ஆயிடுச்சு. 4 ரன். ஸோ மிஸ்ஃபீல்டில் ஒரு 4 போயிடுச்சு. 4 ரன், 44 ரன்கள் ஆயிடுச்சு. ஸோ எங்கள் டீம் பிஎஸ்ஆர் என்ன பண்ண போகிறாங்க? ஸோ 4 போனதுக்கப்புறம் ரேபல்ஸ் அணியோட கமெண்ட்ரி சந்தோஷ் வந்து ரொம்ப சந்தோஷமாகவே ஜோஸ் ஆகிட்டாரு. ரன்னு 44 ஆயிடுச்சு. 15-28. ஸோ கடைசி 15 பால் எங்கள் அணி விஎஸ்ஆர்லேருந்து என்ன பண்ண போகிறாங்க? பொறுத்து நின்று பார்ப்போம். ஸோ டுடேஸ் கேப்டன் சேஞ்ச் த ஃபீல்ட். 4வது பால் நல்ல பால், கரெக்டாக கனெக்ட் ஆகலை. நல்ல ஃபீல்டிங் டுடேஸ் கேப்டன் ரமேஷ் அவர்களிடமிருந்து. ஸோ 1 ரன்கள் மட்டுமே. 45 ரன்கள், 45 ரன்ஸ். ஒரே ஒரு 6 கனெக்ட் பண்ணிட்டான். மனோஜ் கிட்ட இருந்து ஒரு நல்ல பால், ஸ்டெம்பு மிஸ் ஆயிருச்சு. நல்ல பால். 8th ஓவர் லாஸ்ட் பால் பை மனோஜ். 45 ரன்கள் ஆயிருக்கு. கடைசி பந்து 8வது ஓவரில். ஓ இட்ஸ் a wide ball. 46 ரன்கள். 46. எங்கள் டீம் என்ன பண்ண போகிறாங்க? ராகின் பாய், நம்ம டீம் என்ன பண்ண போகிறாங்க? லெட்ஸ் சி. ஸோ 8வது ஓவர் கடைசி பந்து மனோஜ் கிட்டே இருந்து. பேட்ஸ்மேன் ஸ்டெம் ரீஸ் அவுட் பண்ணி ஆட போனார், ஆனால் ஆடலை. ஸோ கடைசி பந்து 8வது ஓவர் கடைசி பந்து டாட். 8 ஓவர்கள் முடிவில் 46 ரன்கள், 72 ரன்களை டார்கெட்டாக கொண்ட ரேபல்ஸ். 2 ஓவர்கள், இன்னும் 2 ஓவருக்கு எவ்வளோ அடிக்கணும்? 2 ஓவருக்கு எவ்வளோ அடிக்கணும்? 22 4 26 ரன்கள். 12 பாலில் 26 ரன்கள் வேணும். தருண் 9th ஓவர். சரி முடியும் மாறு.
இல்லை 5வது பாலர் என்ன வரலையே. ஃபர்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஸ்லோயர் டாட். ஸோ சந்தோஷ்க்கு இப்போ மறுபடியும் டென்ஷன் ஆகுது. 2 கிளியர் பண்ண போதும். 11 பந்துகளில் 26 ரன்கள் தேவை. 26 ரன்ஸ் நீடட் பை 11 balls. ஸோ என்னோட ஸ்டூடெண்ட் தருண். அடிச்சிடலாம் பாரு. பெரிய கஷ்டம் இல்லை. மறுபடியும் ஒரு ஸ்லோயர். நல்ல ஷாட், ஒரு நல்ல ஃபீல்டிங். நல்ல ஃபீல்டிங் நிகுலா கேப்டன். அந்த 6 எடுத்து தடுக்க நல்லா ட்ரை பண்ணாரு. ஆனால் அது 6 போயிடுச்சு. ஒரு அற்புதமான ஃபீல்டிங். குட் ட்ரைனே ரமேஷனே. ஸோ 52 ரன் ஆயிடுச்சு. நடத்த முடியலன்னு சொல்லிட்டு அடிக்கலாம். அடி 4 பால்ல 2 கிளியர் பண்ண. ஒரு பறக்கும் கொடுத்து விட்டுருங்க தம்பிக்கு. ஒரு நல்ல ஷாட் குல்ஷன் கிட்ட. அது கேட்ச். குல்ஷன் ஒரு நல்ல கேட்ச். ஸோ 52 ரன்கள். இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஷாட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரைட்டில் ஒரு கேட்ச் அவுட். குட் பவுலிங் பாய் தருண், குட் கேட்ச் பாய் குல்ஷன். ஸோ அங்கே ஆச்சு குல்ஷன் கிட்ட ஒரு நல்ல கேட்ச்சு. இங்கே சந்தோஷ்க்கு ஆயிடுச்சு டென்ஷன். ஸோ ஸோ மாதவன் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஷாட்டு வளைச்சு அடிச்சது. ரமேஷ் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஃபீல்டிங். 1 ரன்கள் மட்டுமே. ஸோ சூர்யா என்ன செய்ய போறாரு? 53 ரன்கள் ஆச்சு. 53 ரன்ஸ். இந்த நம்மளுக்கு ஒரு தெரிஞ்ச இந்த இருக்கா பாரு அடிங்க. தருண் கிட்ட வந்து நல்ல பால். ஸோ சூர்யாவால் கெஸ் பண்ண முடியல. பால் லோ ஆயிடுச்சு. குட் பால். நல்ல ஒரு லோ பால் நல்லா யோசிச்சு போட்டார் தருண். டாட். அடிக்கலாம் வாரா சூர்யா கனெக்ட் பண்ணலாம்டா. 2 பால் இருக்கு. கமெண்ட்ரியில இருந்து அற்புதமான ஒரு பால் யோசிச்சு போட்டாரு. அங்கே ஸ்டெம்பின்கான ஒரு அப்பீல் விஜய் கிட்ட இருந்து விஜய் வந்து கொடுக்கல, ஸ்டெம்பின் கொடுக்கல. ஸோ 9 overs completed, 53 runs. ஸோ एक ओवर में 19 रन चाहिए. கடைசி ஓவரில் 6 பந்துகளில் 19 ரன்கள் தேவை. கடைசி ஓவரை வீச போவது யார்? Who is that guy? 6 பாலுக்கு 19 ரன்னு. எங்கள் விஎஸ்ஆர் டீமில் வந்து பயங்கரமாக டிஸ்கஷன் போயிட்டுருக்கு யார் போடுறதுன்னு. முடியும்டா. ஸோ கடைசி ஓவரை வந்து கேரளாவிலேருந்து வந்த ராயின் எடுக்கிறாரு. ஸோ கீப்பர் சேஞ்ச் சொல்லிடுங்க கேப்டன் லெகம்பேர் கிட்ட. லெகம்பேர் கீப்பர் சேஞ்ச். ஸோ 6 பந்தில் 19 ரன்னு. 6-4 வேணும்டா. 6 பந்தில் 19 ரன்கள் தேவை. கடைசி ஓவர் எங்கள் அணி விஎஸ்ஆரில் இருந்து ராகின். முதல் பந்து டாட். இட்ஸ் அ டாட் பால். முதல் பந்து ஒரு அற்புதமான இன்ஸ்விங், ஒரு டாட். 5 பாலுக்கு 19 ரன்கள் தேவை. அதை எதிர்கொள்கிறார் மாதவன். ஏறி விளையாட சொல்கிறார் செல்வா. இரண்டாவது பந்து மறுபடியும் ஒரு அற்புதமான நல்ல பால், நல்ல ஒரு இன்ஸ்விங். அங்கே 1 ரன்கள் மட்டுமே. நல்ல ஃபீல்டிங் தருண் கிட்ட இருந்து. ஸோ 4 பாலுக்கு 18 ரன்கள் தேவை. 54 ரன்கள் ஆயிருக்கு இப்போ வரைக்கும். ஸோ சந்தோஷ் வாயிலேருந்து இப்போ சவுண்டே வராது. மௌனம் வேறு தான். இந்த கேரளா பாட்டி யார்ட்டு நான் சொல்கிறேன். கடைசி 4 பால். ஒரு இன்ஸ்விங்கான ஒரு நல்ல ட்ரை, ஆனால் பால் உள்ளே வரல. ஒயிட் பால். 55 ரன்கள். கடைசி 4 பந்து. சூர்யா எதிர்கொள்கிறார் ரேபல்ஸ் ராஸ்கல்ஸ்க்காக. ஸோ ஸ்டெம்பு மிஸ் ஆயிடுச்சு. ஒயிட் பால். ஒன்றும் இல்லை, கிடைக்குது பாரு. பால் கட்டாயி வெளியே போயிடுச்சு, உள்ளே வரல. அருமையான காற்று இடைவேளை சட்டன் கையில இருந்து. 56 ரன்கள் 4 பந்துகள் விஎஸ்ஆருக்காக. இன்னும் 4 பந்துகள். மாதிரி பேட்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ணுவாருன்னு பொறுத்து நின்று பார்ப்போம். ஆமாம், அங்கேயே நில்றா, நடுவில் போட்டு நல்ல பாலே. நோக்கி பாலே. ராகினி வரைக்கும் கேட்ச் விட்டதே இல்லை. ஸோ இந்த கேட்சையும் அற்புதமாக எடுத்துட்டார். ஸோ 3 பந்துகள் மட்டுமே.
நல்ல பவுலிங் அண்ட் நல்ல ஃபீல்டிங். ஸோ இப்போ எதிரணியின் கேப்டன், அற்புதமான பிளேயர், அருமை தம்பி சந்தோஷ் கடைசி 3 பந்துகளை எதிர்கொள்ள 56 ரன்கள், 3 பந்துகள் மட்டுமே, கடைசி 3. நல்ல டாட்டு. ஸோ எங்கள் டீமுக்காக கடைசி 2 பந்து ராகின் கிட்ட இருந்து. ஸோ இவ்வளோ நேரம் கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்தது நம்ம தம்பி சந்தோஷ் தான். இப்போ பேட்டிங்கில் இருக்கான். கடைசி 2 பந்து, நல்ல ஷாட்டு சந்தோஷ் கிட்ட இருந்து, நல்ல ஃபீல்டிங் அர்ஜுன் கிட்ட இருந்து. கடைசி பந்து. இதோட ரேபல்ஸ் அணி 57 ரன்கள். லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால். ஸோ இது வந்து வைடு. ஸோ மறுபடியும் 1 ரன்கள் 58. ஸோ விஎஸ்ஆருக்காக கடைசி பந்தை போட வர்றாரு நம்ம ராகின், மை டியர் பிரதர். டுடேஸ் கேப்டன் ரமேஷ் அவர்கள் அற்புதமாக ஒரு கேப்டன்ஷிப் செய்தார். ஸோ கடைசி பந்து ஒரு நல்ல பால், 1 ரன்கள் மட்டுமே. இதோட இந்த மேட்ச் முடியுது. 51 ரன்கள், சாரி 59 ரேபல்ஸ் கிட்ட இருந்து. ரேபல்ஸ் அதிகமாக விக்கெட்ஸ் கொடுக்கல, ஆனால் நிறைய டாட் ஆனதுனால மேட்ச் போயிடுச்சு கையிலேருந்து. ஸோ 13 ரன்கள் வித்தியாசத்தில் எங்கள் அணி விஎஸ்ஆர் வெற்றி பெற்றது. இவர் தான் அருமை தம்பி ஹரி. லட்சு வாயை மூட சொன்னால் மூடவே மாட்டான். சூர்யா இன்னைக்கு வந்து எதிரணியில் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். முனிஷ் கிட்ட இருந்து பேட்டிங் பவுலிங் எல்லாமே. ஸோ மனோஜ் வந்து ஒரு நல்ல பந்து போட்ட இன்றைக்கி பேட்டிங்கில் தான் முக்கிய. ஸோ இன்றைக்கி எல்லாருமே நல்லா ஆடினீங்க. ஜீவானந்தா சொல்லுங்கள். ஜெயா இன்னைக்கு ஃபீல்டிங்கில் நிறைய மிஸ் பண்ணீங்க, அதை பற்றி உங்களோட கருத்து? கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். வின் பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் கேப்டன்சி வின் பண்ணிட்டாப்ல ரமேஷ் பாய். 100% வின்னிங். தருண், அர்ஜுன் இன்னைக்கு மிஸ்ஃபீல்ட் பண்ணியிருக்க, ஆனால் கடைசி வரைக்கும் சீரப்படல. இன்றைக்கி நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் சவுண்ட் வச்சுருந்தது பிரவீன் தான். ஏய் பிரவீன், குட்ரா. குட். ஸோ விஜய் எதிரணியோட கேப்டன், ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டான பையன். ஸோ ஹேவ்லாக்லேருந்து வந்து ரொம்ப நேரம் பேட்டிங் பண்ணாலும் என்னோடய அருமை தம்பி ஜெயா வந்து 2-3 பாலை எடுத்ததை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. சும்மா கத்திட்டு இருந்தான் கோபி, அவனுக்கு பந்தே போகல. ஸோ இதோட எங்கள் டீம் விஎஸ்ஆர் வெற்றி 13 ரன்கள் வித்தியாசத்தில். இதுதான் பார்த்து புஸ்தி கிரவுண்டு, பார்த்துக்குங்க எல்லோரும். இன்றைக்கி வீடியோ ரொம்பவே அதிகமாக போயிடுச்சு.